நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ முன்னாடி கிராமத்துக்குலாம் நிறைய கோயில்களில் சப்த கன்னிகள் அப்படின்னு கோயிலை சுற்றி வரப்போ சைடில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சப்த கன்னிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து சிவன் சக்தி ஓகேங்களா? ஸோ சிவன்லேருந்து 8 திக் பாலர்களும், சக்தியிலேருந்து 7 சப்த கன்னிமார்கள் தான் பிறந்து அவங்க வந்து ஒரு அவதாரமாக எடுத்து 8 திக் பாலர்களும் ஆண்களுக்கு ஒரு பாதுகாவலாகவும், 7 சப்த கன்னிகளும் பெண்களுக்கு ஒரு பாதுகாவலாகவும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 8 திக் பாலர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, என்ன நல்லது செய்கிறாங்க, என்ன கெட்டது செய்கிறாங்க, என்ன புண்ணியம் செய்கிறாங்க, என்ன பாவம் செய்கிறாங்க அப்படின்றத ஒரு வீடியோவா, ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி சிவபெருமான்கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 7 சப்த கன்னிமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க, பாவங்கள் செய்கிறாங்க, புண்ணியம் செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி டாக்குமெண்ட்டாக சக்திகிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த புண்ணிய பாவ கணக்குகளை வச்சு தான் நம்ம அடுத்த ஜென்மம் எடுக்கிறது, அடுத்த பிறவி எடுக்கிறது, இந்த பிறவியில் நமக்கு என்ன கிடைக்கிது கிடைக்காது அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அந்த மாதிரி பண்ணல, ஜாதகத்தில் அப்படி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நிறைய தெய்வங்களை நோக்கி ஓடுறத விட, நிறைய பரிகாரங்கள் பண்ணுறத விட, ஆண்கள் இந்த 8 திக் பாலர்களையும், பெண்கள் இந்த சப்த கன்னிகளையும் வழிபடுவது மூலயமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். தொடர்ந்தே நம்ம இவங்களை வழிபடலாம். சரிங்களா? ஸோ இந்த டைமில் தான் பண்ணணும், இப்போ தான் செய்யணும் அப்படி இல்லை. ஸோ தொடர் விதமான ஒரு தெய்வ வழிபாடாகவே பெண்கள் வந்து சப்த கன்னிமார்களை வழிபடுறது ரொம்ப நன்மை. ஸோ இதனால நம்ம வந்து பெண்கள் மட்டும்தான் சப்த கன்னிமார்களை வழங்கணும், ஆண்கள் மட்டும்தான் வந்து 8 திக்பாலர்களை வழங்கணும்னு கிடையாது. பெண்களும் 8 திக்பாலர்களை வழங்கலாம், ஆண்களும் வந்து சப்த கன்னிமார்களை வழங்கலாம். சரிங்களா? இந்த சப்த கன்னிமார்கள் யார் யார் அப்படின்னா, வாராகி, சாமுண்டி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, பிராமி, இந்திராணி. ஸோ இந்த 7 பேரும் தான் வந்து சப்த கன்னிமார்களாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அஷ்டதிக்பாலர்கள்லாம் யாருன்னா, நம்ம திருவண்ணாமலையில் சிவபெருமான் நடுவில் இருக்காரு. அந்த மலையை சுற்றி வந்து நம்ம 8 பாலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க தான் அஷ்டதிக் பாலர்கள். ஓகே, அந்த அஷ்டதிக் பாலர்களை பற்றி தனியான ஒரு பதிவை நம்ம பார்ப்போம். ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த சக்தி தெய்வங்களை வணங்கினாவே நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சப்த கன்னிமார்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்னா, இப்போ பெருசாக கட்டக்கூடிய கோயில்களில் அவங்க கொண்டு வரதில்லை. பட் இது ரொம்ப முக்கியமான தெய்வம். நம்ம திருச்சியில் எங்கே இருக்குது அப்படின்னா, உக்ரகாளியம்மன் சொல்லிட்டு கோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த சப்த கன்னிமார்கள் வணங்கிட்டு இருக்காங்க. அங்கே கண்டிப்பாக எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சுன்னா போயிட்டு வாங்க நண்பர்களே. ஓகேங்களா? ரொம்ப நன்றி நண்பர்களே.